அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூலிலிருந்து அலகு 6 அளவைகளை பார்க்கலாம். முதல்ல இங்கே இருக்கிற குவளைகளை பார்த்து இதனுடைய தண்ணீருடைய அளவை நம்ம எழுதுகிறோம். இங்கே வந்து 1/4 லிட்டர் அப்படின்றது 250 மில்லிலிட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 750 மில்லிலிட்டர். 750 மில்லிலிட்டர் அப்படின்னா 3/4 லிட்டர். அடுத்து 1 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லிலிட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அப்படின்னா 500 மில்லிலிட்டர். அடுத்து பாருங்கள், கீழே வந்து திரவத்தினுடைய அளவு இருக்குது. அதை பார்த்து அதுக்கு பொருத்தமான குவளைகளை நம்ம டிக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இந்த எண்ணெய் வந்து 750 மில்லிலிட்டர். 750 அளக்கிறதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு அளவு இல்லை. அதனால் நாம் 500 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர், 50 மில்லிலிட்டர் இது மூணையும் சேர்த்தா நமக்கு 750 மில்லிலிட்டர் அளக்க தேவையான பொருள் கிடைக்கும். அடுத்து வந்து 1000 மில்லிலிட்டர். 1000 மில்லிலிட்டர் அப்படின்றது 1 லிட்டர். அப்போ இந்த பாத்திரம் நமக்கு போதும் அளக்க. அடுத்து பார்த்திங்கன்னா 250 மில்லிலிட்டர். 250 மில்லிலிட்டரை நம்ம அளக்கணும் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான அளவு என்னவாக இருக்கும்னா 200 மில்லிலிட்டர், 50 மில்லிலிட்டர். அப்போ இது ரெண்டும் சேர்த்தா 250 மில்லிலிட்டர். அடுத்து இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம உற்று நோக்கி அதுக்கு பொருத்தமான அலகுகளை எழுதுகிறோம். லிட்டரான்னு எழுத போகிறோம். இப்போ பால் அப்படின்றது இங்கே இருக்குது. பால் 500 அப்படின்றது மில்லிலிட்டர். லிட்டர் அப்படின்றது 1000 மில்லிலிட்டர் சேர்ந்தால் தான் 1 லிட்டர். அப்போ அதை விட குறைவான இதுக்கெல்லாம் நம்ம மில்லிலிட்டர்னு நம்ம குறிச்சிக்க போகிறோம். இப்போ தேன் பார்த்திங்கன்னா தேன் இங்கே இருக்குது. இப்போ தேன் வந்து மில்லிலிட்டர். நான் மில்லிலிட்டராக ஷார்ட்டாக லீன்னு எழுதுகிறேன், மில்லிலிட்டரை. அடுத்து வந்து எண்ணெய் வந்து 1 லிட்டர். இது ஏன்னா அது 1000 மில்லிலிட்டராக இருக்கும், அதனால் 1 லிட்டர். மோர் இங்கே பாட்டிலில் இருக்குது. மோர் வந்து சின்னதாக தான் இருக்குது. அப்போ 200 மில்லிலிட்டர். தண்ணீர் வந்து பக்கெட்டில் இருக்குது. அப்போ தண்ணீர் வந்து அதிக அளவில் இருக்குது. அப்போ 20 லிட்டர் தண்ணீர். பழச்சாறு பழச்சாறு வந்து 1/4 லிட்டர் அப்படின்றது 250 மில்லிலிட்டர். மருந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து 100 மில்லிலிட்டர். குறைவான அளவு தான் இருக்குது. அப்போ வந்து மில்லிலிட்டர். இது குறைந்த அளவிலான திரவங்கள் அளக்கிறதுக்கு மில்லிலிட்டரும், அதிக அளவிலான திரவங்கள் அளக்கிறதுக்கு நம்ம லிட்டர் அப்படின்ற அலகுகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது இங்கே பீக்கரில் இருக்கிற எண்ணெயை பார்த்து இதில் எத்தனை அரை லிட்டர் இருக்குது, எத்தனை 1/4 லிட்டர் இருக்குது அப்படின்னு எழுதுகிறோம். அரை லிட்டர்னா 500 மில்லிலிட்டர் தான் அரை லிட்டர். 1/4 லிட்டர் அப்படின்றது 250 மில்லிலிட்டர் அப்படின்றது தான் 1/4 லிட்டர். இப்போ இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 1000 மில்லிலிட்டர் இருக்குது. அப்போ இதில் வந்து 2 அரை லிட்டர் இருக்குது, இங்கே 1 அரை லிட்டர் இருக்குது. ஆக 3 அரை லிட்டர் இருக்குது. இதில் 1/4 லிட்டர் பார்த்தோன்னா 250 மில்லிலிட்டர் தானே 1/4 லிட்டர். அப்போ இதில் வந்து 4 1/4 லிட்டர் இருக்குது, இதில் 2 இருக்குது. ஆக 6 1/4 லிட்டர் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதுகிறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் 2 அரை, இதுலேயும் 2 அரை. ஆக 4 அரை லிட்டர்ஸ் இருக்குது. 1/4 லிட்டரில் 1/4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. அப்போ 4 4 8. இல்லைனா இங்கே இருக்கிற அரையை நம்ம அப்படியே 2ஆல் பிரிக்கிக்கிட்டால் நமக்கு 1/4 லிட்டர் கிடச்சிடும். அதே மாதிரி தான் இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா இதில் 2 அரை, இதுலேயும் 2 அரை, இங்கே 1 அரை. ஆக மொத்தம் 5 அரை லிட்டர் இருக்குது. இதை 2ஆல் பெருக்குனா 10. அப்போ 10 1/4 லிட்டர். இல்லை ஏன்னா இதில் 4 1/4 இருக்குது, இதுலேயும் 4 1/4 இருக்குது, இதில் 2 1/4 இருக்குது. ஸோ சேர்த்தா 10 1/4. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பீக்கரில் இது 1000 மில்லிலிட்டர் இல்லையா. அப்போ இதில் 2 அரை இருக்குது, இதுலேயும் 2 அரை இருக்குது, இதுலேயும் 2 அரை இருக்குது. ஆக மொத்தம் 6 அரை லிட்டர் இருக்குது. 1/4 லிட்டர்னால் இதில் 4 1/4, இதுலேயும் 4, இதுலேயும் 4. ஆக 4 3 12 1/4. இல்லை இந்த 6 2ஆல் பெருக்கினாலும் 12 நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது இந்த படத்தை பார்த்துட்டு இங்கே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பூனை வந்து ஒரு ஜாடியில் 1000 மில்லிலிட்டர் ஜாடியில் இருக்கிற ஜாடியை வந்து எடுத்து நிரப்புது. இங்கே இருக்கிற குவளைகள் எல்லாமே 100 மில்லிலிட்டர் தான். மொத்தம் வந்து 10 குவளைகள் இருக்குது. சரி, இப்போ கேள்வி என்னென்னா குவளைகள் அனைத்தையும் முழுமையாக நிரப்ப தேவையான பழச்சாறு எவ்வளவு? அப்போ இது வந்து பழச்சாறு. இப்போ எல்லாமே இங்கே மொத்தம் 10 குவளைகள் இருக்குது. ஒவ்வொரு குவளையிலும் 100 மில்லிலிட்டர். அப்போ 10 குவளையில் 1000 மில்லிலிட்டர். இப்போ 1000 மில்லிலிட்டர் இருந்தால் நம்ம மொத்தம் குவளைகளையும் நிரப்பிடலாம். இப்போ எத்தனை குவளைகளை நிரப்பினால் அரை லிட்டர் கிடைக்கும்? அரை லிட்டர் அப்படின்றது வந்து 500 மில்லிலிட்டர் தான் அரை லிட்டர். அப்போது நம்ம 5 குவளைகளை நிரப்பணும். 7 குவளைகளையும் ஒரு குவளையின் பாதி அளவையும் நிரப்பினால் கிடைப்பது அரை லிட்டர். 7 குவளைகள் அப்படின்னா 700 மில்லிலிட்டர் ஆகுது. 7 குவளையில் நிரப்புனா ஒரு குவளையில் பாதி அப்படின்றது வந்து 50 மில்லி. ஏன்னா ஒரு குவளையில் வந்து 100 தான் பிடிக்கும், அதில் பாதி வந்து 50 மில்லிலிட்டர். இப்போ ரெண்டும் சேர்த்தா 750. 750 மில்லிலிட்டர் அப்படின்றது 3 கீழே 4 3/4 லிட்டர். ஆனால் இங்கே அரை லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து தவறு. அடுத்தது கொடுக்கப்பட்ட 1000 மில்லிலிட்டரை 4 சம பாகங்களாகத்தால் கிடைக்கும் ஒரு பங்கின் அளவை லிட்டரில் எழுதுக. 1000 மில்லிலிட்டரை 4 சம பாகமாக பிரித்தா 250 மில்லிலிட்டர் 250 மில்லிலிட்டர்னு கிடைக்கும். அதில்
ஒரு பங்குடைய அளவை லிட்டரில் எழுதணும். ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளோ? 250. அது லிட்டரில் எழுதுனா 1/4 லிட்டர். 1/4 போட்டு லிட்டர்னு போடுறோம். 1/4 லிட்டர். இப்போ அது வந்து சரியாக தவறான்னு எழுதுகிறோம். இப்போ வந்து 1 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லி லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா 2000 மில்லி லிட்டர் சரி. 3 லிட்டர்ன்றது 3500 மில்லி லிட்டர் அப்படின்றது தவறு. 3 லிட்டர் வந்து 3000 மில்லி லிட்டர் தான் வரணும். 5 லிட்டர் 5000 மில்லி லிட்டர் சரி. 7 லிட்டர் 7200 மில்லி லிட்டர் தவறு. 7000 தான் வரணும், அங்கே 7200 வந்திருக்கு, அதனால தவறு. இப்போ சரியான அளவை எடுத்து எழுதுகிறோம். 3000 மில்லி லிட்டர் அப்படின்றது 3 லிட்டர். 4000 மில்லி லிட்டர்னா 4 லிட்டர். 7000 மில்லி லிட்டர். 3 லிட்டர் அப்படின்னா 3000 மில்லி லிட்டர். அடுத்தது பொறுத்துக. இங்கே பீக்கரில் 10 லிட்டர் கொண்ட ஒரு பீக்கரில் அளவு தண்ணீரை நிரப்பி வச்சுருக்காங்க. இதை இங்கே அளவுகளை கொடுத்துருக்காங்க, அதோடு நம்ம நிரப்புகிறோம். இப்போ 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர்னால் 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் பீக்கர் இங்கே இருக்குது. அப்போ 1 லிட்டர் அதோட இணைக்கிறோம். அடுத்தது 2000 மில்லி லிட்டர். 2000 மில்லி லிட்டர் அப்படின்னா 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர் இங்கே இருக்குது, பீக்கர் அதோட இணைக்கிறோம். 3000 மில்லி லிட்டர் அப்படின்னா 3 லிட்டர். 3 லிட்டர் இங்கே இருக்குது. 4000 மில்லி லிட்டர் அப்படின்றது 4 லிட்டர். அடுத்தது 5000 மில்லி லிட்டர்னா 5 லிட்டர், பீக்கர் இங்கே மேலே இருக்குது. அடுத்தது வந்து 6000 மில்லி லிட்டர் 6 லிட்டர். 7000 மில்லி லிட்டர் அப்படின்றது 7 லிட்டர். 8000 மில்லி லிட்டர்ன்றது இங்கே மேலே இருக்குது ஃபஸ்ட்டில் 8 லிட்டர். 9000 மில்லி லிட்டர் 9 லிட்டர். 10000 மில்லி லிட்டர் 10 லிட்டர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடுறோம். படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. இவன் தான் ரவி. இவன் கையில் ஒரு குவளை வச்சுருக்கான். அந்த குவளை வந்து 250 மில்லி லிட்டர். இங்கே ஒரு பெரிய ஜாடி ஒன்று இருக்குது. இது வந்து 1000 மில்லி லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு அளவு ஜாடி. இப்போது ரவி தனது கையில் வைத்திருக்கும் குவளையில் நீரை நிரப்பி எத்தனை முறை ஊற்றினால் அளவு ஜாடி நிரம்பும்? ஒரு முறை ஊற்றினா 250, 2 முறை ஊற்றினா 500, 3வது முறை ஊற்றும் போது 750, 4வது முறை ஊற்றும் போது 1000, 4 முறை ஊற்றும்போது அந்த அளவு ஜாடி வந்து நிரம்பிடும். அடுத்து வந்து இதே போன்று 5 அளவு ஜாடிகள் இருந்தால் ஒரு அளவு ஜாடி வந்து 1000 மில்லி லிட்டர், 5 அளவு ஜாடின்றது 5000 மில்லி லிட்டர். அவற்றில் நிரம்பும் நீரின் அளவை லிட்டரில் எழுதுக. அப்போ தண்ணியுடைய அளவை லிட்டரில் எழுதுகிறோம். ஒரு அளவு ஜாடி 1000 மில்லி லிட்டர். அப்போ 5 அளவு ஜாடிகள் வந்து 12000 மில்லி லிட்டரை 12 லிட்டர் எனவும் எழுதலாம். சரி, ஏன்னா 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். இது 12000 மில்லி லிட்டர் அப்படின்னா 12 லிட்டர் அப்படின்றது சரிதான். இதில் உள்ள நீரின் மொத்த அளவை வந்து எழுதுகிறோம். மொத்தம் அப்படின்னாலே நம்ம கூட்டி தான் எழுத போகிறோம். இதில் 100 மில்லி இருக்குது, இதில் 200 மில்லி லிட்டர் இருக்குது. சேர்க்கும்போது 300 மில்லி லிட்டர். 100 மில்லி லிட்டர் 300 மில்லி லிட்டர் சேர்ந்தால் 400 மில்லி லிட்டர். இங்கே 30 மில்லி லிட்டர் 20 மில்லி லிட்டர் சேர்த்தா 30 20 சேர்ந்தால் 50 மில்லி லிட்டர். 500 மில்லி லிட்டர் 500 மில்லி லிட்டர் சேர்த்தா 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர் அப்படின்றது 1 லிட்டர். அளவு ஜாடியில் இருக்கிற நீருடைய அளவை எழுதி கழித்து எவ்வளவு அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த அளவு ஜாடியில் 800 மில்லி லிட்டர் இருக்குது, இதில் 700 மில்லி லிட்டர் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சா 100 மில்லி லிட்டர். அடுத்து இந்த அளவு ஜாடியில் 600 மில்லி லிட்டர் இருக்குது, இதில் 400 மில்லி லிட்டர் இருக்குது. அப்போ 600ல் 400 கழிச்சா 200 மில்லி லிட்டர். இந்த அளவு ஜாடியில் 500 மில்லி லிட்டர், இந்த அளவு ஜாடியில் 200 மில்லி லிட்டர். இப்போ 500ல் 200 கழிச்சா 300 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டருக்கு சமமான தொகுப்புகளை மட்டும் நம்ம டிக் பண்ணுறோம். அப்போ அதை நம்ம கூட்டி பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியும். இங்கே 300 300 600 ஒரு 400 1000. அப்போ 1000 மில்லி லிட்டருக்கு சமமாக இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணுறோம். இங்கே கூட்டினா 400 200 600 700 800 900 தான். அப்போ இது இல்லை. இங்கே 500 600 1100 இதுவும் இல்லை. 600 இது ஒரு 100 700 ஒரு 300 1000. அப்போ இது சரியாக இருக்குது. இங்கே வந்து 100 200 300 இது ஒரு 400 700 இது ஒரு 300 1000. இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிற படத்தை பார்த்துட்டு நம்ம கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இங்கே ஒட்டகச்சிவிங்கி வந்து 7 லிட்டர் வாளியை வச்சிட்ருக்கு. மாடு வந்து 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர் வாளியை வச்சிட்ருக்கு. யானை வந்து 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர் வாளியை வச்சிட்ருக்கு. அணில் ஒரு வாளியை வச்சிட்ருக்கு, ஆனால் அது எவ்வளோன்னு தெரியல. இப்போ கேள்வி என்னென்னா, யானை வைத்திருக்கும் தண்ணீரையும் ஒட்டகச்சிவிங்கி வைத்திருக்கும் தண்ணீரையும் சேர்த்தால் கிடைக்கும் மொத்த அளவு எவ்வளவு? அப்போ யானையுடைய தண்ணீர் வந்து 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர், ஒட்டகச்சிவிங்கி வந்து வெறும் 7 லிட்டர் மில்லி லிட்டர் இல்லை, அதனால் அதுக்கு 0 போட்டுக்கிறோம். அப்போ இதை கூட்டினா 12 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இதுதான் இது ரெண்டும் வச்சிருக்கிற தண்ணீருடைய அளவு. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி யானை மற்றும் மாடு ஆகியோர் வைத்திருக்கும் தண்ணீரின் மொத்த அளவு எவ்வளவு? ஒட்டகச்சிவிங்கி வந்து 7 லிட்டர். அடுத்து வந்து மாடு வந்து 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர், யானை வந்து 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அப்போ இதை கூட்டும்போது 15 லிட்டர் 700 மில்லி லிட்டர்.
இப்போது 3வது கேள்வி, மாடு வைத்திருக்கும் தண்ணீரின் அளவிலிருந்து அணிலுக்கு 500 மில்லி லிட்டர் கொடுத்தால் மீதம் இருக்கும் அளவு எவ்வளவு? மாடு வச்சுருக்கிறது 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர், அதில் 500 மில்லி லிட்டரை தான் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ மில்லி லிட்டருக்கு நேராக அதை எழுதிட்டு கழிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 2 லிட்டர் 700 மில்லி லிட்டர். இதுதான் மாடுகிட்ட மீதம் இருக்கிற தண்ணியினுடைய அளவு. அடுத்து இங்கே விடை காண்க. இந்த 2 கணக்குகளும் கூட்டி போடுறோம், அதை கழித்து போடுறோம். 7 300, இங்கே 5 100, அதாவது லிட்டரையும் மில்லி லிட்டரையும் கூட்டும்போது எப்போவுமே கூட்டும்போது நம்ம ஒன்றுலேருந்து கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறோம். இதில் குறைந்த அளவு வந்து மில்லி லிட்டர் தான், அதில் மில்லி லிட்டர்லேருந்து நம்ம கூட்டிக்கிட்டு போகிறோம். இப்போ இதை கூட்டும்போது இங்கே 400, இது 12, இப்போ 12 லிட்டர் 400 மில்லி லிட்டர். இதை கூட்டினா 13 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இங்கே கழிக்கிறோம், கழிச்சா 20 லிட்டர் 200 மில்லி லிட்டர். இதை கழிச்சா 10 லிட்டர் 200 மில்லி லிட்டர். அதே மாதிரி இங்கேயும் விடையை காண்றோம். இதுலேயும் 2 கூட்டல் 2 கழித்தல் கணக்குகள் இருக்குது. இந்த 2 எண்களை கூட்டும்போது முதல்ல மில்லி லிட்டரை கூட்டுறோம், அப்புறம் லிட்டரை கூட்டணும். 35 லிட்டர் 850 மில்லி லிட்டர் கிடைக்குது. இங்கே 41 லிட்டர் 680 மில்லி லிட்டர் கிடைக்குது. கழிக்கும் போது முதல்ல மில்லி லிட்டரை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லிட்டரை கழிக்கணும். இதை கழிச்சா 19 லிட்டர் 80 மில்லி லிட்டர். இந்த கணக்கை கழிச்சா 15 லிட்டர் 80 மில்லி லிட்டர் கிடைக்குது. இங்கே 25 லிட்டர் 360 மில்லி லிட்டரையும் 20 லிட்டர் 280 மில்லி லிட்டரையும் கூட்டினா நமக்கு 45 லிட்டர் 640 லிட்டர் கிடைக்குது. இங்கே 39 லிட்டர் 420 லிட்டர்லோட 35 லிட்டர் 390 மில்லி லிட்டரை கூட்டினா 74 லிட்டர் 810 மில்லி லிட்டர் கிடைக்குது. இந்த கணக்கில் 25 லிட்டர் 150 மில்லி லிட்டர்லேருந்து 17 லிட்டர் 230 மில்லி லிட்டரை கழிக்கிறோம். கழிச்சா 7 லிட்டர் 920 மில்லி லிட்டர் கிடைக்குது. இங்கே 39 லிட்டர் 420 மில்லி லிட்டர்லேருந்து 27 லிட்டர் 310 மில்லி லிட்டரை கழிக்கிறோம். இதை கழிச்சா நமக்கு 12 லிட்டர் 110 மில்லி லிட்டர் கிடைக்குது. அடுத்தது பார்க்கலாம். 200 லிட்டர் தண்ணீரில் 150 லிட்டர் பயன்படுத்தினால் மீதம் எவ்வளவு இருக்கும்? தண்ணியுடைய மொத்த அளவு 200, இல்லை பயன்படுத்திய தண்ணி வந்து 155. அப்போ இதை கழிச்சா மீதம் சொல்லும்போது நம்ம கழிக்கிறோம், கழிச்சா 45. அப்போ மீதம் இருக்கிற தண்ணீருடைய அளவு வந்து 45 லிட்டர். அடுத்தது முதல் பசு 6 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலும், இரண்டாவது பசு 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலும் கொடுத்தன. பாலின் மொத்த அளவு எவ்வளவு? அப்போது முதல் பசு கொடுத்த பால் வந்து 6 லிட்டர் 500 மில்லி லிட்டர், ரெண்டாவது பசு வந்து 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர். மொத்த பாலின் அளவுன்னு சொல்லும்போது கூட்டுறோம், இது கூட்டினா 12 லிட்டர். அப்போ மொத்த பாலின் அளவு 12 லிட்டர். இங்கே 3 குவளைகள் இருக்குது. குவளை 1, குவளை 2, குவளை 3. இந்த 3 குவளைகளையும் பழச்சாறு இருக்குது. இந்த 3 குவளையும் ஒன்றா சேர்த்தா எவ்வளவு பழச்சாறு நமக்கு கிடைக்கும்? மொத்த அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது முதல் குவளையின் அளவு 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர். ரெண்டாவது குவளையில் இருக்கிற பழச்சாறுடைய அளவு வந்து 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர். மூணாவதாக இருக்கிற குவளையினுடைய அளவு வந்து 350 மில்லி லிட்டர். அப்போ முதல்ல மில்லி லிட்டரை கூட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் லிட்டரை கூட்டுறோம். கூட்டினா 4 லிட்டர் 950 மில்லி லிட்டர். அதுதான் மொத்த பழச்சாறினுடைய அளவு. அடுத்தது தீர்வு காண்க. இந்த தண்ணியுடைய மொத்த அளவு வந்து 500 லிட்டர், இந்த டேங்கினுடைய அளவு. இப்போது கேள்வி என்னென்னா, மொத்தம் எவ்வளவு நீர் பயன்படுத்தப்பட்டு நம்ம பயன்படுத்தணும்? அப்போ இதை நம்ம முதல்ல கூட்டிக்கிறோம். லிட்டரையும் மில்லி லிட்டரையும் தனித்தனியாக போட்டு கூட்டினா தான் நமக்கு கூட்ட முடியும் ஒழுங்கா, இல்லையா? அதனால் லிட்டரையும் மில்லி லிட்டரையும் தனித்தனியாக வரும்போது போட்டுக்கிறேன். குளியல் வந்து இங்கே குளியல் வந்து 100 லிட்டர். துணி துவைக்கிறதுக்கு 75 700. வர்ணிக்க கொஞ்சம் வந்து முடிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம் வர்ணிக்க. குளியலுக்கு வந்து 100 லிட்டர், மில்லி லிட்டரில் எதுவுமே இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறேன். துணி துவைத்தலுக்கு வந்து 75 லிட்டர் 700 மில்லி லிட்டர். சமையல் வந்து 5 லிட்டர் தான், அதனால் மில்லி லிட்டரில் 0 போட்டுக்கிறேன். கழிப்பறை பயன்பாடில் 60 லிட்டர், அதனால் மில்லி லிட்டரில் 0 போட்டுக்கோங்க. பாத்திரம் கழுவுவது வந்து 30 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இப்போ மில்லி லிட்டரை முதல்ல கூட்டிக்கிறோம். கூட்டிட்டுனா 12. அப்போ இந்த 1 இங்கே போட்டு அடுத்தது கூட்டும்போது 271 லிட்டர் 200 மில்லி லிட்டர்னு கிடைக்குது. இதுதான் தண்ணியினுடைய பயன்பாடு. எவ்வளவு நீர் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 271 லிட்டர் 200 மில்லி லிட்டர் அளவு நீரை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா தொட்டியில் எவ்வளவு நீர் மீதி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 500 லிட்டரில் பயன்படுத்தப்பட்ட தண்ணியினுடைய அளவை கழிச்சா நமக்கு மீதி இருக்கிற தண்ணியினுடைய அளவு கிடைக்கும். மொத்தம் 500 லிட்டரில் 271 லிட்டர் 200 மில்லி லிட்டரை கழிக்கிறோம். கழிச்சா 128 லிட்டர் 800 மில்லி லிட்டர் கிடைக்குது. அப்போ இதுதான் தொட்டியில் மீதம் இருக்கிற தண்ணியினுடைய அளவு. நன்றி.